என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தை பிறக்கப் போகிறது. ஜல்லிக்கட்டு களை கட்ட துவங்கிவிட்டது. ஜல்லிக்கட்டிற்கு உலக புகழ்பெற்ற அனங்காநல்லூர், பாலமேடு, ஆவணியாபுரம் இந்த 3 ஊர்களிலும் நடக்கின்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் அனங்காநல்லூருக்கும் பாலமேட்டுக்கும் ஆவணியாபுரத்திற்கு வருவதையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னா, ஆவணியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தனியாக ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கனவே அவர்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து ஆவணியாபுரத்தில் நடத்தி கொண்டிருந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த மைதானம் மக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு போதிய இடவசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆவணியாபுரத்துல ஏற்கனவே நடந்த இடத்துல இருந்து ஒரு 20-30 மீட்டர் தூரத்துல இருந்து தள்ளி புதிதாக ஒரு இடத்துல ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது அரசு. இப்ப அங்கதான் பிரச்சனையே உருவாக்கிடுச்சு அரசு. என்னன்னா, அந்த மைதானத்தை நாங்க உருவாக்கணும் இல்ல, அதுக்கு நாங்க கருணாநிதி பேரை தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன சொல்ல, என்னத்த சொல்ல, நம்ம இப்பதான் ஒரு சர்ச்சை வெடிச்சு அது அடங்கவே இல்லை, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்பதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சர்ச்சை ஆரம்பிச்சு அது இன்னும் அடங்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சர்ச்சை. அதற்குள்ளாக புதிய சர்ச்சை உருவாயிடுச்சு. எதுக்குப்பா கருணாநிதி பேரை வைக்கணும்? அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியத்தை தேடி கண்டுபிடிச்சு வைங்கப்பா பேரா. எங்க போனாலும் கருணாநிதினா கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அரசு சார்பில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கீங்க, அது வரவேற்கலாம். ஆனா அதுக்காக அந்த இடத்துக்கு கருணாநிதி பேரை தான் வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் விகண்டாவாதம் தானே இதெல்லாம். அரசு நிர்வாகம் நம்ம கையில் இருக்கு. நம்ம எது நினைக்கிறோமோ அதை செய்யலாம். நம்ம செய்யறத மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த ஒரு கர்வ மனப்பான்மை அரசு நடத்துகிறவர்கள்ட்ட இருக்குதுன்னு தானே அர்த்தம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அவனியாபுரம், பாலமேடு, அனங்காநல்லூர் போன்ற இந்த இடங்கள் எல்லாம் நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத உலக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு. உலக நாடுகள் எல்லாருக்குமே அந்த அவனியாபுரத்திலையும் பாலமேட்லையும் அனங்காநல்லூர்லையும் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டு தெரியும். இந்த இடங்களில் எல்லாம் ஜல்லிக்கட்டு இன்றோ நேற்றோ நடக்கல. இதெல்லாம் பல ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்குது. மதுரை என்ற பெருநகருக்கே இந்த 3 ஊர்களை புகழ் சேர்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு ஜல்லிக்கட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்ற இடங்கள் இந்த 3 ஊர்களும் தான். இந்த 3 ஊர்கள் மூலமா தான் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இந்த இடத்துல நடக்கிற ஜல்லிக்கட்டு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்ல பேசுற அளவுக்கு ஜல்லிக்கட்டு பேர் போச்சு. அந்த இடங்கள்ல நடக்கிற ஜல்லிக்கட்டை பார்க்கறதுக்கு தான் உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் பல சுற்றுலா பயணிகள் இங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு கருணாநிதி பேரை தான் கொண்டு போய் வைக்கணும்னா இதெல்லாம் கேவலமா இல்லை? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கருணாநிதி பேரை வச்சுக்கிட்டீங்க, பெருசா அதை யாரும் எடுத்துக்கல. ஆனா ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு போய் கருணாநிதி பேரை வச்சீங்கன்னா கண்டிப்பா அடிச்சு உடைச்சு நொறுக்கிடுவாங்க இளைஞர்கள். அது மட்டும் நல்லா தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் எள்ளோட முனை அளவு கூட சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டை பத்தி கருணாநிதி வாய் திறந்து பேசினதா கூட அவர் இருந்த காலத்துல நாங்க கேட்டதில்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டு பல போராட்டங்களை சந்திச்சு அதை மீட்டெடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீதியில இறங்கி போராடி அதை மீட்டெடுத்து இன்னைக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் அரசு அனுமதியோட நடந்துட்டு இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு கூட அனுமதி வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்லாத அரசு தான் இந்த திராவிட கட்சிங்க ரெண்டுமே. ஏனென்றால் அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை உருவான காலகட்டத்துல ஓபிஎஸ் தான் முதலமைச்சரா இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மக்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்துறாங்க. ஆனால் அரசால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த பீட்டாங்கிற அமைப்பு காளைகளை துன்புறுத்துறாங்க ஜல்லிக்கட்டுல. அதனால ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சாங்க.
அந்த தடைகளை எதிர்த்து இளைஞர்கள் வந்து வீதிக்கு வந்தாங்க போராடுறதுக்கு. அந்த போராட்டம் வந்துட்டு உலகம் முழுவதும் பேசப்பட்டது. சென்னை மெரினாவில் இன்னைக்கு போராட்டம் நடத்துறதுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமே ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினா கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்து விட்டது. அவ்வளவு பெரிய போராட்டத்தை இளைஞர்கள் முன்னின்று நடத்தினாங்க. அதற்கு எந்த அரசும் வந்துட்டு துரும்ப கிள்ளி போடல. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு அப்பொழுது ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டாந்து அந்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு கிட்டையும் ஜனாதிபதி கிட்டையும் ஒப்புதலை பெற்று ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் தடையை நீக்கினாங்க. இப்பொழுது தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தடையின்றி அரசு அனுமதியோட தொடர்ந்து நடக்குது. அரசு வந்துட்டு அதற்கு பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கிய பிறகு எல்லா கிராமங்களிலேயும் நாட்டு மாடுகளை மக்கள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். என்றால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த பிறகு தமிழ்நாட்டில் நாட்டு மாட்டினமே அழிய தொடங்கி விட்டது. ஏனென்றால் நாட்டு மாடுகளை வளர்த்தா காளை கன்றுகளுக்கு வந்துட்டு மவுசு அதிகம். அந்த கன்றுகளை வந்துட்டு பல பேர் விரும்பி வாங்கிட்டு போய் அவங்க வளர்த்து அதை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுல களமிறக்குவாங்க. அப்பொழுது அதை வளர்க்கின்ற விவசாயிகள் வந்துட்டு அதன் மூலமா லாபம் அடைவாங்க. இந்த காளை மாடுகள் மட்டுமல்ல, நாட்டின மாடுகள் எல்லாம் வந்துட்டு வீட்டுல கட்டி போட்டு யாரும் வளர்க்கறது இல்லை. அதையெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக ஆடுகளை எப்படி காட்டில் மேய்க்கிறார்களோ அது போன்ற மாடுகளையும் மேய்ச்சலுக்கு காட்டில் விடுவதுதான் வழக்கம். நாட்டு மாட்டினம் எல்லாம் காடுகளில் விட்டு வளர்ப்பதுதான் வழக்கம். அப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. இப்பொழுதும் அப்படிதான் நடக்குது. ஆனா இந்த நாட்டு மாட்டினம் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த போது நாட்டு மாட்டினம் வந்துட்டு அழிய தொடங்கி விட்டது. இப்பொழுது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கிற பிறகு நாட்டு மாடுகளை மீண்டும் வளர்க்கின்ற விவசாயிகளின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பரவலாக நாட்டு மாட்டினம் வந்துட்டு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் வந்துட்டு மீண்டும் நாட்டு மாடுகளை வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்துட்டு நாட்டு மாடுகள் 1-2 யாரும் வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்துட்டு 20 மாடு, 30 மாடு, 50 மாடு, 100 மாடு வச்சுக்கிட்டு இருந்த விவசாயிகள் தான் பெரும்பாலான விவசாயிகள். ஆனால் பிற்காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு அது முற்றிலுமாக குறைந்து நாட்டு மாடுகளை வளர்ப்பதே வீண் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த நிலையில் இருந்த விவசாய குடும்பங்கள் மீண்டும் நாட்டு மாட்டை வாங்கி வளர்க்கின்ற நிலைக்கு ஆளாகி இப்பொழுது ஒவ்வொரு விவசாய குடும்பங்களிலும் 10-20 மாடுகள், நாட்டு மாடுகள் காட்டில் விட்டு வளர்க்கின்ற நிலைக்கு விவசாயிகள் மீண்டும் நாட்டு மாடுகளை வளர்க்கிறார்கள். அந்த நிலைக்கு வருவதற்கு காரணமே இந்த ஜல்லிக்கட்டை மக்கள் களமிறங்கி மீட்டெடுத்ததுதான். இந்த ஜல்லிக்கட்டை இளைஞர்கள் களத்தில் இறங்கி மீட்டெடுத்ததுதான் காரணம். இதுக்கெல்லாம் கருணாநிதி களத்தில் இறங்கி போராடினாரா? மு.க. ஸ்டாலின் களத்தில் இறங்கி போராடினாரா? உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கி உண்ணாவிரதம் இருந்தாரா? ஏன் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கருணாநிதி பேரை வைக்கணும்? எதனா ஒரு காரணம் சொல்லுங்க. அரசாங்கத்தால் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை உருவாக்கி கொடுத்தா அந்த மைதானத்துக்கு கருணாநிதி பேரை வைக்கிறோம்னா இதுவெல்லாம் வெக்கங்கெட்ட செயலு, மானங்கெட்ட செயலு, ஈனங்கெட்ட செயலு. இவங்களுக்கு சூடு சொரணன்றது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். சாமானிய பாமர மக்கள் கிட்ட போய் கருணாநிதி பேரை வந்துட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வச்சு இருக்காங்க மதுரையில அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாத பாமர மக்களா இருந்தா கூட ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பேரை ஏன் வைக்கிறாங்க? ஜல்லிக்கட்டு மைதானம்னா ஜல்லிக்கட்டில் புகழ்பெற்ற பெயர்கள் எத்தனையோ இருக்குது. அதுல ஒரு பெயரை வைக்கலாம் இல்ல? அதுதானே வரலாற்றை மீட்டெடுப்பதாக அமையும். கருணாநிதி பெயரை கொண்டு போய் வைக்கிறதுனால, கருணாநிதி பெயரை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வைக்கிறதுனால என்ன நன்மை பயக்க போகிறது மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை சாமானிய மக்கள் கூட எழுப்புறாங்க. அதனால இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கொஞ்ச நெஞ்சு இருக்கிற மான மரியாதையெல்லாம் மீட்டுக்கணும் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளை செய்யறதுக்கு முன்வாங்க. ஏன்னா இன்னும் 2.5 வருஷம் ஆட்சி இருக்குது. அது 2.5 வருஷங்கிறது குறைந்தது இன்னும் 900 நாட்கள் இருக்குது. ஒரு நாளை கடப்பதற்கே உயிர் வந்துட்டு போய் மீண்டும் வருது. ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் இன்னும் 900 நாட்களுக்கு மேல இருக்குது உங்களுடைய ஆட்சி அதிகாரம். உங்களுடைய இந்த ஆட்சி காலத்துல உங்களுக்கு வாக்களித்த மக்களே இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையை இப்பொழுது மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலமான செயலையெல்லாம் செய்கிறத அரசு கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் அரசு ஈடுபடணும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஆழ்மையான பணிவான வேண்டுகோள் அரசுக்கு.
இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.